லட்சுமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பருக்கு எளியவளே போற்றி. ஐயா நல்லா இருக்கீங்களா? பேசி எவ்வளவு நாளாச்சு? சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரிங்கய்யா, நான் ரெடி பண்ணிடுறேன். கவலைப்படாதீங்கய்யா, நீங்க வரும்போது எல்லாம் ரெடியா இருக்கும். ஆமா, நீங்க கவலை விடுங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. நீங்க நினைச்ச மாதிரி எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சரிங்கய்யா, நான் வச்சிடுறேன். என்னன்னு ஏதோ ரெடியா இருக்கும் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க, ஏதாவது விசேஷமா? விசேஷம் எனக்கு இல்ல, நம்ம ஊருக்கு. என்னன்னு சொல்றீங்க? பல வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு சொந்தமான ஒரு குடும்பம் இப்ப திரும்பவும் இங்க வர்றாங்க. அண்ணே, யாருன்னே வரப்போறா? பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போனவங்க இப்போ நம்ம ஊருக்கு வர போறாங்க. என்னாச்சுன்னு உங்களுக்கு? எப்பவும் செதறி தங்கா மாதிரி விஷயத்த பட்டுன்னு போட்டு உடைப்பீங்க, இன்னைக்கு இப்படி ஜவ்வா இழுக்கிறீங்க. யார் வர போறான்னு சொல்லுங்கண்ணே. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போன சிவவல்லப ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த ஆவுடையப்பன் ஐயா குடும்பம் தான் திரும்பவும் நம்ம ஊருக்கு வர்றாங்க. இவ்வளவு நாள் வராம இப்ப திடீர்னு ஏன் வரணும்? நம்ம ஊரு ரோடு கான்ட்ராக்ட் விஷயமா ஆவுடையப்பன் ஐயா நம்ம ஊருக்கு வராரு. ரொம்ப நாளா நல்ல ரோடு இல்லாம இருந்த நம்ம ஊருக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல ரோடு கிடைக்க போகுது. உண்மையிலேயே நல்ல விஷயம். என்ன ஐயா? கௌரிமா ஐயா, எல்லாத்தையும் நானும் கேட்டேன். உனக்கு தெரியாம இருக்குமா? அவங்க வர்றத பத்தி நீ என்னமா நினைக்கிற? பல வருஷம் கழிச்சு வராங்க. அவங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ, இல்ல அவங்களால வேற யாருக்கு என்ன காரியம் ஆக போதோ பொறுத்திருந்து தானே பார்க்கணும். முத்து, நான் சொல்ல மறந்துட்டேன். வர்றவங்க ஜமீன் பங்களாவில் தான் தங்க போறாங்க. ரொம்ப நாளா பூட்டி கிடக்கிற வீடு, உடனே அதை சுத்தம் பண்ணணும். ஆவுடையப்பன் ஐயா குடும்பம் வரும்போது வீடு சுத்தமா இருக்கணும். சட்டுன்னு ஆளுங்களை கூட்டிட்டு போய் இப்பவே வேலையை ஆரம்பி. சரிங்கண்ணே, வரேன். போ முத்து. கௌரிமா, நான் வரேம்மா. கௌரிமா, நான் அரங்காவலரை பார்த்து அவருக்கு ஒரு தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன்.